ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பூஸ்ட் பர்ஃபி செய்ய போகிறோம். ஆமாங்க, பூஸ்ட் லேயர் பர்ஃபி செய்ய போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூஸ்ட் லேயர் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு 1.5 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அது கூடவே 700 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ ஒரு குடுப்பி போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கிலோ மில்க் பவுடர் போட்டுக்கலாம். அது கூடவே 700 ml ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா அதே அளவு நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஆயில் சேர்த்துருக்கோம், ஆனால் நெய் சேர்த்து செய்கிறப்போ நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இப்படியே கொஞ்சம் திக்காகி வரணும். அது எந்த அளவுக்குனாக்கா இப்போ வெள்ளையாக கொதி வந்துட்டுருக்கு இல்லையா, கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வரணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு திக்காக விடலாம். சுகர் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காய் வரட்டும். இந்த சுகர் சிரப்போட பதம் வந்து ஒரு கம்பி பதம் இருந்தாவே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கலரும் காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கொதி வர ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அந்த கலர் பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் லைட்டாக மாறி வந்திருக்குல்ல, இந்த மாதிரி வந்தாவே போதும். உங்களுக்கு கம்மி பதம் பார்க்க தெரியல, இந்த மாதிரி கலர் வந்தாவே போதும். இது கரெக்டான பதத்தில் ரெடியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் பவுடரும் ஆயிலும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிறதுக்கு முன்னே ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த மிக்சிங்கு இதில் சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சிரப் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது முழுசாக சேர்த்துட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற மில்க் பவுடர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பித்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மில்க் பவுடரும் ஆயிலும் கரைச்சி வச்சு சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இது இப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிருக்கு. கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நான் கரெக்டான பதம் வந்த உடனே காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்றது. அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுட்டு செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப ஸ்பீடாக கொதிக்காமல் ஒரு மாதிரி ஸ்லோவாக கொதி வர ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி திக்னஸ் இருக்குன்றது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் கரெக்டான பதத்தில் ரெடியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும், எடுத்து உருண்டை கூடுதான்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக ரெடி ஆகணுதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அந்த மீடியமாக ஒரு கொதி வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தவே போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். இது முழுசாக ரெடி ஆகிடுச்சு. 7 நிமிஷம் ஆயிருக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை சுற்றி அப்படியே மேலாக இந்த மாதிரி ஏற்றி விடலாம். அப்போ நமக்கு அது கொஞ்சம் லேசாக ஆறி வரும், கொஞ்சம் திக்காகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து பர்ஃபி தட்டினா கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த ட்ரையில் பர்ஃபி தட்ட போகிறோமோ அதில் நெய் பூசி வச்சுக்கணும். இந்த மாதிரி கடாயில் ஏற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே நெய் பூசி வச்சுருக்கிற ட்ரையில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற முழு பர்ஃபியை எடுத்து இதில் போட வேண்டாம், பாதி அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அது முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயர் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம செய்யணும். அது எப்படின்னு பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படியே இது மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இந்த ட்ரை முழுசாக பரவுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதாவது வந்து அந்த ட்ரையில் பாதி அளவுக்கு இருக்கணும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த ஸ்வீட் வந்து முழுசாக எடுத்து போடாமல் பாதி தானே போட்டிருக்கோம். அதில் இந்த ட்ரையில் பாதி வர்ற அளவுக்கு எடுத்து போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குன்றது. இப்போ ட்ரையில் பாதி அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம பூஸ்ட் தூவிக்கலாம். அதுக்காக ஒரு 350 கிராம் பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அது அப்படியே மேலே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க சும்மாவே பூஸ்ட்டை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூஸ்ட் லேயர் பர்ஃபி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி முழுசாக நம்ம போட்டதுக்கப்புறம் அதை மேலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்படியே விட்டோம்னாக்கா அங்கங்கே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்படியே லேசாக கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா அது இந்த பர்ஃபி சூடாக இருக்குது, அது அப்படியே மெல்ட்டும் ஆகும். அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அட 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 பார்க்கும்போதே அருமையாக தெரியுது பாருங்கள். இந்த பூஸ்ட்டை இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது.
இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு லேயர் கொடுத்துடலாம். நம்ம முன்னாடியே மீதி வச்சுருக்கிறோம், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி முழுசாக பரவுறவனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை மேலே பரப்பி விடுறப்போ அந்த பூஸ்ட் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ட்ரை முழுசாக பரவுற மாதிரியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு மேலாக இந்த மாதிரி லேசாக அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்கள், இன்னொரு லேயர் நமக்கு வந்துருச்சு. நீங்கள் பொறுமையாக செய்யணும், இல்லைனா அந்த பூஸ்ட் போட்டிருக்கிறது பவுட்ரு மாதிரி இருக்கிறதுனால அப்படியே பேந்து வந்துடும். அதனால் லேசாக இந்த மாதிரி செய்யணும். அது வந்து சூட்லேயே தான் செய்யணும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. மிதமான சூடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு லேயர் பர்ஃபி ரெடி ஆகும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி செஞ்சுட்ருக்கோன்னுட்டு. அந்த சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாது, கெட்டியாகிடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த வெதுப்பான சூடுகிறப்பே செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேசாக மேலே நெய் தடவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இந்த பர்ஃபி சாப்பிட்றது ரொம்பவே அருமையாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, 2 பக்கம் மில்க் பவுடரில் செஞ்ச பர்ஃபி, நடுவில் பூஸ்ட் லேயரு அருமையாக இருக்கும். பாலில் பூஸ்ட் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போ இது மேலே பிஸ்தா பாதாம் சீவல் தூவிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி தூவிட்டோம்னா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். ஏன்னா வந்து மேலே வந்து ப்ளைனாக தெரியும்ல, அதனால் இந்த மாதிரி தூவிட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தூவினதுக்கப்புறம் அப்படியே சின்னதாக ஒரு லேஸ் அந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும், அது உதிராமல் இருக்கும். இப்போ ஒரு அருமையான பூஸ்ட் லேயர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பூஸ்ட் லேயர் பர்ஃபி 5 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ண போயிடலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறப்ப தான் நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் வரும். சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அதனால தான் ஸ்கேல் வச்சு கட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரையை திருப்பி வச்சுட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைன்லேயே வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் ஆகி வரும். பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு. இது முழுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பீஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி கீழே விட்டு ஒரு டைம் அப்படியே சொரண்டிங்களன்னா உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங்கோடு வந்துடும். டேமேஜ் ஆகாமல் சும்மா பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த லேயர் பர்ஃபி பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் அடிக்கலாம். அந்த ட்ரையில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் கீழே. இந்த பர்ஃபி பார்க்குறப்போ அந்த லேயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை முழுசாக ஒரு ட்ரையில் அடிக்க முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள், இந்த பூஸ்ட் லேயர் பர்ஃபி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம ட்ரையில் எடுக்கினதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.